அடுத்து எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 28 பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டில் ரூட் ஆஃப் 1 + sin xன்னு இருக்கா. இதை வந்து நம்ம டீன்னு எடுத்தோம்னா sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x வந்துடும். நமக்கு டைரெக்டாக cos x dxக்கும் டீயில் வந்து வேல்யூ கிடச்சிடும். ஸோ அப்போது 1 + sin x டீன்னு எடுக்கிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x = dt/dx. இந்த dx இந்த பக்கம் எழுதிக்கலாம். ஸோ cos x dxக்கு பதிலாக dtன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ கொஷினை எப்படி எழுதலாம் பாருங்கள். இன்டெக்ரல் cos x × dxக்கு பதிலாக dt / √1 + sin xக்கு பதிலாக t ஈக்குவல்ஸ் இன்டெக்ரல் t பவர் √t வந்து t^1/2ன்னு எழுதிக்கலாம். இது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால t^-1/2 dt. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணுறோம். t^-1/2 + 1 / -1/2 + 1 + c. ஸோ t^-1/2 + 1னா 1/2 / 1/2 + c. ஸோ இது வந்து 2√tன்னு எழுதிக்கலாம். ஸோ 2 × t வேல்யூ 1 + sin x, அதாவது 2 × √1 + sin x + c. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.